தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு உங்கள் அத்துணை பெரியும் வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்கள் இதோ உங்களுக்காக உங்கள் முன்னால் வருகிறார். அனைவரும் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அன்பு கூர்ந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இனிய நாள் இது. இனிய நாள் இது. இன்ப நாள் இது. புனித நாள் இது. புத்துணர்ச்சி மிக்க நாள் இது. நண்பர்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு குளிர் கூடிய ஒரு இரவில் பெத்லஹேமில் ஒரு தொழுவத்தில் சிசு பாலனாக ஒரு மனிதன் அவதரித்தார். அவர் காட்டிய பாதை அன்பு பாதை, அக்கறையின் பாதை, பகிர்தலின் பாதை. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் பிறந்த நாளை சமத்துவ கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்காக வந்திருக்கக்கூடிய சான்றோர்களை, ஆன்றோர்களை சிறப்பு செய்து கௌரவம் செய்ய வேண்டிய தருணம் இது. வெற்றி தலைவர் அவர்களை சிறப்பு செய்வதற்காக அன்போடு அழைக்கிறோம். நியூ ஆங்கிலிக்கன் டயசிஸினுடைய ஸ்தாபகர் த மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் கே ஜெயசிங் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறோம். The most reverend டாக்டர் கே ஜெயசிங் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறார் தலைவர் விஜய். அவரை தொடர்ந்து the most reverend டாக்டர் ஆர் ரமேஷ்குமார், உலகிற்கு தினத்தூது ராஜா என்று சொன்னால்தான் தெரியும். பத்திரிகை உலகிலே ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய தினத்தூதை அவர் வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். அவருக்கு புன்னாடை போர்த்தி மலர் குத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறார் தலைவர். அவரை தொடர்ந்து ஃபார்மர் பிஷப் சிஎஸ்ஐ பிஷப் வி தேவசகாயம் ஐயா அவர்களுக்கு புன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். மலர் கொத்து கொடுத்து வருக வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து எடின்பரோ மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷனலை சார்ந்த பாஸ்டர் கெர்சன் எடின்பரோ இன்டர்நேஷனலி அக்ளைம்டு பாஸ்டர் அவர்களை பொன்னாடை போர்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து திவான் பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் எம்டி நவாப் ஜதா முகமது ஆசிப் அலி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்கிறோம். அவரை தொடர்ந்து பிரம்மகுமாரி சிஸ்டர் பி கே முத்துமணி சிஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து வரவேற்கிறோம். மலர் கொத்து கொடுத்து சிறப்பு செய்கிறோம்.
அவர்களை தொடர்ந்து ஆர்ச் பிஷப் டாக்டர் மோஸ்ட் ரெவரண்ட் ஜார்ஜ் அந்தோனி சாமி, மெட்ராஸ் மயிலாப்பூர் டயாசிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் ஏஎல் செபாஸ்டியன் அவர்களை பொன்னாடை போர்த்தி வருக 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 என வரவேற்கிறோம். மலர் குத்து கொடுத்து சிறப்பிக்கிறோம். அவரை தொடர்ந்து டாக்டர் பால் தினகரன் ஜீசஸ் கால்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் COO ஆஃப் ஜீசஸ் கால்ஸ் டாக்டர் கிங்ஸ்லி அவர்களை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வருக வருக என பொன்னாடை போர்த்தி வரவேற்பு செய்கிறோம். அவரை தொடர்ந்து சுப்பீரியர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் FSAG சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறோம். அவரை தொடர்ந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கம்யூனிட்டியினுடைய சேர்மன் அன்பு சகோதரர் பிஷப் டாக்டர் A மித்துலேஷ் அவர்களை பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து வருக வருக என வரவேற்கிறோம். அவரை தொடர்ந்து பிஷப் நீதிநாதன் செங்கல்பட்டு டயாசிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபாதர் எஸ் அமுல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் கொத்து கொடுத்து சிறப்பு செய்து வரவேற்கிறார் நம்முடைய வெற்றி தலைவர். நன்றி. எத்தனையோ மாட மாளிகையில் காத்திருக்கிற பொழுது ஒரு சாதாரண தொடுவத்தில் அவதரித்தார் சிசுபாலன். கோட்டை கோபுரங்கள் காத்திருந்த போது ஒரு குடிலைத்தான் தேர்ந்தெடுத்தார் அந்த இயேசுநாதர். பசியில் இருப்போருக்கு அப்பமானார், தாகத்தில் இருப்போருக்கு தண்ணீரானார், இறைவனை தேடக்கூடிய இதயங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய மாபெரும் தாய்மடியாக மாறி போனார். அவர் பிறந்த நாளை வருடத்தில் ஒரு முறை கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடுகிறோம். அவர் ஏன் பிறந்தார் என்பதை தான் வருடந்தோறும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை. இதோ அடுத்து கிறிஸ்துமஸ் மரத்தை விளக்கேற்றி தொடங்கி வைக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் அவர்கள். லைட்னிங் ஆஃப் கிறிஸ்துமஸ் ட்ரீ. வெற்றி தலைவர் அவர்களுக்கு அன்பு சகோதரர் இயேசு கிறிஸ்து அவதரித்த அந்த காட்சியை தத்ரூபமான ஒரு பரிசாக அவர் கைகளில் தருகிறார். அன்பு பிறக்கட்டும், அகிம்சை வளரட்டும். தேங்க்யூ சோ மச் சார். அன்பானவர்களே, மிக மிக முக்கியமான ஒரு தருணம் கணிந்திருக்கிறது. கடல் மேல் நடந்த கால்கள், காயங்களை சொஸ்தப்படுத்திய கண்கள், அரியாசனத்தை அல்ல அடிமை சகோதரர்களின் கால்களை கழுவிவிட்ட கரங்கள். அந்த கரங்களுக்கு இந்த உலகம் ஆணியை பரிசாக தந்தது. ஆணி அடித்த கரங்களுக்கும் சேர்த்து அவர் அன்பை பரிசாக தந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்துநாதர். அவர் பிறந்த இந்த நன்னாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் திருவிழாவாக மாற்றி சமூக நல்லிணக்கத்தை, சகோதரத்துவத்தை, நமது பாதை அன்பின் பாதை என்ற தெளிவை நமக்கு தந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் நமது அண்ணன் அன்பு சகோதரர் இதோ வருகிறார். சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா உரை தருகிறார்.
இது ஒரு அன்பான தருணம், அழகான தருணம். அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு. நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே, தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே. ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே. அதனால பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும், மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும். எஸ், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும். அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு. அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அந்த குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட கதைகள்லாம் நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும், எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது. இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்குறேன். நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருப்போம். அதில் எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. அதனால தான் நம்மளுடைய கொள்கைகளுக்கு மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேர் வச்சதே இந்த உறுதினால தான். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். இங்க வந்திருக்கும் அருளாளர்கள், அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. Praise the Lord.
கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும், என்னுடைய தோழர்கள் தோழிகள், இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய எல்லா சீஃப் கெஸ்டுகளுக்கும் எங்க ரிக்வெஸ்டை ஏத்துக்கிட்டு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், நன்றி. அடுத்து நிகழ்வில் அடுத்த அம்சமாக சில சிறப்பு விருந்தினர்கள் மேடைக்கு வர போறாங்க. வாங்க. நம்ம கிறிஸ்துமஸ் தாத்தா, நம்ம நத்தார் தாத்தா, நம்ம சாண்டா கிளாஸ் வந்துட்டாரு. மேரி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிட்டாரு வெற்றி தலைவருக்கு. கிறிஸ்துமஸ் தாத்தா வரும்போது சும்மா வருவாரா? இன்னும் ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டு வராரு. நம்ம ஆசைகள் நிறைவேற போகுது, நம்ம கனவுகள் பலிக்க போகுது. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர போறாரு. குட்டி குட்டி குழந்தைகள், வானத்து நட்சத்திரம் எல்லாம் பூமிக்கு இறங்கி வந்து விட்டன. இதோ அந்த தேவதைகள். ஓ மை காட்! அந்த குட்டி நட்சத்திரங்கள் தங்களின் பிஞ்சு கரங்களால் வெற்றி தலைவருக்கு ரோஜா பூக்களை கொடுத்து அன்பை பரிமாறுகிறார்கள். நல்ல கைத்தட்டல் தரலாமா அவங்களுக்கு? மேரி கிறிஸ்துமஸ்! குழந்தைங்க பூ கொடுத்தா அந்த தேவகுமாரனை கொடுத்ததை போல சத்தமா ஒரு முறை சொல்லுவோம், மேரி கிறிஸ்துமஸ். சரி, குழந்தைங்க பூ கொடுத்தாங்க, குழந்தைக்கு ஏதாவது தர வேண்டாமா? வெற்றி தலைவரின் கரங்களால் இதோ நாம தரக்கூடிய கிறிஸ்துமஸ் கிஃப்ட் இந்த குழந்தைகளுக்கு.
எல்லாரும் அப்படியே சென்டர் ஆஃப் தி ஸ்டேஜ் ஒட்டி வரலாமா? நம்முடைய அருளாளர்கள் பெரியோர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து நிக்கலாமா? குழந்தைகள் வந்தாச்சு, குட்டீஸ்க்கு gift வந்தாச்சு, இப்ப நாம கிறிஸ்மஸ் கேக்கும் வந்தாச்சு. கன்சோல் கேக்கின் இரண்டு பக்கங்களும் நம்மளுடைய குட்டி கெஸ்ட் எல்லாம் நிக்க, இரண்டு பக்கமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நின்னறலாம். நம்ம அருளாளர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அத்தனை பேரும் சேர்ந்து சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் இதோ கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி நம்முடைய நத்தார் திருநாள் கிறிஸ்துமஸ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை சகோதர சகோதரிகளுக்கு அன்பை பரிமாறுவோம். மேரி கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்க எல்லா சார்பா குழந்தைகளுக்கே கேக்கை ஊட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு
அதை கேட்க நம்ம வாலண்டியர்ஸ் வெட்டி எல்லாருக்கும் தருவாங்க. கண்டிப்பா, நிச்சயமா, உறுதியா. ஓகே, இந்த இனிய தருணத்தை நாம ஒரு புகைப்படமா பதிவு செய்ய போறோம். முதல்ல குட்டீஸும் நம்ம அருளாளர்களும் நம்ம வெற்றி தலைவரும் சேர்ந்து ஒரு புகைப்படமா பதிவு செய்து கொள்வோம். தலைவர் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பெரியவங்களும் முன்னாடி வரணும். மலர இருக்கிற ஆண்டு மனித நேயத்திற்கான ஆண்டாக மலரட்டும். அனைத்து குடும்பங்களிலும், இல்லங்களிலும், உண்பங்களிலும் அன்பு தலை தொங்கட்டும். ரொம்ப குட்டி கூட முன்னாடி போ. பத்திரிகையோட நண்பர்களுக்காக இன்னொரு போட்டோ நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். சாண்டா கிளாஸ் தாத்தா முன்னாடி போ. இதோ உங்களை நோக்கி வருகிறார், வெற்றி தலைவர் வருகிறார். மேரி கிறிஸ்துமஸ். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை அருளாளர்களுக்கும், அன்பு பெரியோர்களுக்கும், பாச பெருமக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கண்மணிகளுக்கும், நிர்வாகிகளுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், தாயோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த கார்னர்ல குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விடுங்கப்பா. Thank you so much. குழந்தைகளுக்கு கொஞ்சம் வழி விட்டு தாங்க. யாரும் முன்னாடி வர வேண்டாம், அங்கேயே இருங்க, அங்கேயே இருங்க பிரதர். தலைவரே இந்த பக்கம் வர்றாரு, நீங்க அங்கேயே இருங்க பிரதர்.